விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து இன்று காலை 8 மணியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. இந்த தபால் வாக்கு முடிவில் திமுக முன்னிலையில் இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக பாமக இருப்பதால் நிச்சயமாக தமிழகத்தில் இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை ஏற்படுத்தும் என்றும் இன்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் வரலாற்றில் முதல் முறையாக தற்பொழுது இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிக அளவில் ஓட்டு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக திமுகவிற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு பாமகவிற்கு ஓட்டுக்களை போட்டுள்ளதாகவும் செய்திகள் தற்பொழுது ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம். இந்த நிலையில்தான் தற்பொழுது விறுவிறுப்பாக ஓட்டு எண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் தோற்கடிக்கப்படுவார் என்றும் சுமார் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் தோற்கடிக்கப்படுவார் என்ற செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் 40 தொகுதிகளை வெற்றியடைவது பெரிதல்ல. இந்த இடைத்தேர்தலில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் கடந்த தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கும் திமுகவிற்கும் இடையேயான உறவுகள் பற்றியும் அதற்கான முடிவுகள் பற்றியும் மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பாக மாறும். கள்ளச்சாராயம் குடித்து 65 நபர்கள் உயிரிழப்பு, ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை, தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிக அளவில் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தமிழகம் முழுவதும் கவனத்தை பெற்றுள்ளது. அன்னியூர் சிவா அவர்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவாரா? ஏற்கனவே மூட்டை மூட்டையாக பரிசு பொருட்கள், பணங்கள் 14 அமைச்சர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துங்கள் என்று கிட்டத்தட்ட 14 நாட்கள் விக்கிரவாண்டிலேயே முகாமிட்டிருந்தார்கள். இன்று நடைபெற்ற ஓட்டுக்கள் முடிவில் நிகழக்கூடிய முடிவுகளை பொறுத்துதான் இன்று இரவிற்குள் திமுகவிற்கு மிகப்பெரிய மரணடியாக விழுகிறதா அல்லது ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்கிறாரா? பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காரணம், அதிமுகவின் ஓட்டுக்கள் நிச்சயமாக திமுகவிற்கு போகாது. காரணம், திமுக பரம எதிரியாக இருப்பதால் ஒன்று நாம் தமிழர், இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி. இவர்கள் இருவருக்கும் வாக்குகள் செலுத்தப்படுவதால் நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 50,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தோல்வியடையும் என்று கூறப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், இன்னும் 14 சுற்றுகள் இருக்கிறது, பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. நன்றி, வணக்கம்.